இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபர். ஹலோ வியூவர்ஸ், உலகக்கோப்பை நெருங்கிவிட்ட நிலையில் உலகக்கோப்பைக்காக அனைத்து அணிகளும் தீவிரமாக தயாராகி வருகிறது. விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி, இயன் மோர்கன் தலைமையிலான இங்கிலாந்து அணி ஆகிய இரு அணிகளில் ஒன்றுதான் உலகக்கோப்பையை வெல்லும் என பல முன்னாள் வீரர்கள் கணித்து கருத்து தெரிவித்துள்ளனர். வில்லியம்சன் தலைமையிலான நியூசிலாந்து அணியும் ஆக்ரோஷமாக ஆடி வருகிறது. அந்த அணியில் கப்டில், வில்லியம்சன், டெய்லர், லதாம், கிராண்டிகோம் ஆகியோர் நல்ல ஃபார்மில் உள்ளனர். எனவே அந்த அணியும் உலகக்கோப்பையில் கடும் நெருக்கடியை கொடுக்கும். ஸ்மித் மற்றும் வார்னர் இல்லாமல் கடந்த ஓராண்டாக திணறி வந்த ஆஸ்திரேலிய அணி இந்திய மண்ணில் இந்திய அணியை வீழ்த்தி புது உத்வேகத்துடன் காணப்படுகிறது. ஸ்மித், வார்னர் இல்லாமலேயே அந்த அணி இந்திய அணியை வீழ்த்திவிட்டது. உஸ்மான் கவாஜா, ஆடம் ஜம்பா, பேட் கம்மிங்ஸ் ஆகியோர் நல்ல ஃபார்மில் அருமையாக ஆடி வருகின்றனர். எனவே ஸ்மித்தும் வார்னரும் அணிக்கு திரும்பிவிட்டால் வலுவாக அணியாக ஆஸ்திரேலியா அணி மாறிவிடும். அது மட்டுமல்லாமல் உலகக்கோப்பைக்கு அந்த அணியின் துணை பயிற்சியாளராக 2 உலகக்கோப்பையை வென்ற முன்னாள் கேப்டன் பாண்டிங் நியமிக்கப்பட்டுள்ளார். எனவே உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலிய அணி சவாலான அணியாக திகழும். அந்த அணியை குறைத்து மதிப்பிட முடியாது. இதற்கிடையே வெஸ்ட் இண்டீஸ் அணியும் அபாரமாக ஆடி வருகிறது. கெயில், ஷாய் ஹோப், ஹெட்மேயர், பிராத்வெய்ட், ஹோல்டர் என அந்த அணியின் வீரர்களும் வலுவாக திகழ்கிறார்கள். இவை தவிர தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான் அணிகளும் சிறந்த அணிகள்தான். யாரும் கண்டுகொள்ளாத ஆப்கானிஸ்தான் அணியை குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்கள் சிறந்த கிரிக்கெட்டை ஆடி வருகிறார்கள். இவ்வாறு ஒவ்வொரு அணியுமே வலுவாக திகழும் நிலையில் இங்கிலாந்து அணிதான் கோப்பையை வெல்லும் என்று கவாஸ்கர் கருத்து தெரிவித்துள்ளார். 2011இல் அந்த உலகக்கோப்பையை நடத்திய இந்திய அணி வென்றது. 2015 உலகக்கோப்பையை நடத்திய ஆஸ்திரேலிய அணி அந்த கோப்பையை வென்றது. அந்த வகையில் 2019 உலகக்கோப்பையை நடத்தும் இங்கிலாந்து அணி இந்த முறை கோப்பையை வெல்லும். சொந்த மண்ணில் முதல் உலகக்கோப்பையை வென்று வரலாற்று சாதனை படைக்க இங்கிலாந்து அணிக்கு இது அருமையான வாய்ப்பு என கவாஸ்கர் கருத்து தெரிவித்துள்ளார். இந்திய அணியின் முன்னாள் வீரர்கள் பலரும் இந்திய அணிதான் வெல்லும் என கருத்து தெரிவித்து வரும் நிலையில் கவாஸ்கர் அதிரடியாக இங்கிலாந்து தான் வெல்லும் என தெரிவித்துள்ளது தோனி மற்றும் கோலியான இந்திய வீரர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் கடைசியாக ஆஸ்திரேலியா ஒரு நாள் போட்டியில் கடைசி போட்டியில் பார்த்தீங்கன்னா கோலி அவர்கள் ஆடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அணி வந்து நல்ல ஃபார்மில் இருக்குது. ஒரு சில காலநிலை மாற்றம் காரணமாக தான் நாங்கள் இன்னும் சரியாக ஆடலை. கண்டிப்பாக வந்து நாங்கள் உலகக்கோப்பையை வெல்லுவோம். இதுதான் உலகக்கோப்பைக்கான அணி. இதில் இன்னும் ஒரு சில மாற்றங்கள் மட்டுமே செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதற்கு பார்த்தீங்கன்னா கம்பீர் அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த அணிலாம் ஒரு அணியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பீர் அவர்கள் கோலியை குற்றம் சாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தோனி இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்திய அணி வெற்றி பெறாது அப்படிங்கிற மாதிரி கம்பீர் அவர்களும் குற்றச்சாட்டினால நிறைய இந்திய வீரர்கள் வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க. இந்திய ரசிகர்களும் கடும் கோபத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன? தற்போது இருக்க இந்திய அணியில் என்ன மாற்றம் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.